கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 26:13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய ஆளுகை நம்மை ஒருபோதும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்தி செல்லாது. ஒரு மனிதன் நம்மை நடத்துவது ஒருபோதும் நம்மை மேன்மைக்குள்ளே நடத்தி செல்லாது. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து முழு கட்டுப்பாட்டையும் அவர் எடுத்து நம்மை ஆண்டு நடத்த வேண்டும். அப்படி அவரால் ஆளுகை செய்யப்பட்ட நிலையில் அவரால் ஆண்டு அவரை சார்ந்து நாம் நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மேன்மை உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, பிரஸ்தாபம் நிறைந்ததாய் இருக்கும். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, வேறு ஒருவரும் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. பாவம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. மனிதர்கள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. நாங்கள் உம்மை மாத்திரம் சார்ந்து உம்மை பிரஸ்தாபம் பண்ணி, நீரே உண்மையான தேவன் என்று முழு கட்டுப்பாட்டையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று உம்மை நம்பி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்களையும் எங்கள் ஊழியங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் எல்லா பொருளாதாரத்தையும் ஏற்று ஆளுகை செய்து நடத்துங்கன்னு அர்ப்பணித்து பாருங்க. ஒரு விசேஷமான கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களில் வெளிப்படுவதை உணர்வீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே நீங்களே எங்களை மேய்த்து நீங்களே எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படி எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்களை நடத்தினால் நல்ல இடத்திலே நடத்துவீர், ஆசீர்வாதத்திலே நடத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.